கம்பு மாவை கூழாக்கி நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய குடல் வந்து தூய்மையாகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. யாருக்கெல்லாம் செரிமான கோளாறோ இல்லை மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ, ஸோ நம்மளுடைய குடலை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா கம்பு மாவில் கூழ் செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பை உணவாக்கி நம்ம வந்து எடுத்துக்கும் போது அது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு நல்ல பலத்தையும் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத அகத்தியர் குணவாகடத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. கம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5லேருந்து 6 மணி நேரம் அதை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து உணவாக்கி சாப்பிடணும். ஸோ இந்த கம்பு கூட வந்து நீங்கள் நெய் சேர்த்து சாப்பிட்றதும் நல்லது. அதே மாதிரி வந்து இந்துப்பு சேர்த்து சுக்கு சேர்த்து சாப்பிடும்போது செரிமான கோளாறுகள் வராமல் வந்து தடுக்கும். அதே மாதிரி மலச்சிக்கலும் வந்து வராமல் தடுக்கும். ஸோ சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் அதை வந்து நீங்கள் நல்லா ஊற வச்சு பயன்படுத்தினாதான் அதில் இருக்கக்கூடிய இந்த ஃபைட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து குறையும். யாரெல்லாம் கம்பு வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்னா, ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து உருவாகும். அந்த மாதிரி கிட்னி ஸ்டோன் உருவாகிறவங்களுக்கு இந்த கம்பு மாதிரியான சிறுதானியங்களை தவிர்க்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பு வந்து செரிமானம் வந்து சரியாக ஆகாது. ஸோ அந்த மாதிரி நபர்கள் வந்து நீங்கள் கம்பை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி தைராய்டு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் கம்பை வந்து தவிர்க்கிறது நல்லது.